A Sailor's Corner. Spoken English by Samburnam Singaravilu Subramaniam. jayantipur@gmail.com +919841067589. வான் சிறப்பு, த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்கை. திருக்குறள் 11 20 வரை. திருக்குறள் ஃப்ரம் 11 to 20. மழை பெய்வதனால் 11 அமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. 12 உணவு சாப்பிட முடிகிறது, உணவு விளைவிக்கப்படுகிறது. மழை தாகத்தை மட்டும் அடக்காமல் உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. 13 அதிகமான கொடுமையுள்ள பசி வாட்டாது. 14 விவசாயிகள் கலப்பை கொண்டு உழுவார்கள். 15 மழை பெய்யாமல் கெடுத்து பாதிக்கப்பட்டவனை அவனுக்கு சாதகமாக உயர்த்தும். 16 பசும்புல் நன்றாக வளரும். 17 பெருங்கடல் அல்லது சமுத்திரம் கூட தன்னுடைய பரந்த கடல் நீரை இழக்காது. 18 வானோர் என கருதப்படும் இறைவனுக்கு தேவர்களுக்கும் செலுத்தப்படும் பூஜை சிறப்பாக நடக்கும். 19 இந்த வியப்பான உலகில் தர்மம் துறவரம் இரண்டும் இருக்கும். 20 மரங்கள், காடுகள், கடல், ஆறு, குளம், ஏரி ஆகியவை நன்றாக பேணப்படுகின்றன என்று அர்த்தம். அறமும் ஒழுக்கமும் அழிந்து போகாது. When it rains, it is called a nectar. That is Kural 1. 2 food can be eaten, food is produced. Rain quenches thirst and is used as food. 3 extremely cruel hunger won't make people suffer. 4 farmers plow with a plow. 5 the affected person without rain is uplifted again. 6 green grass grows well. 7 even the ocean or sea does not lose its vast ocean water. 8 worship offered to the god will be excellent. 9 in this wonderful world there will be both dharma and asceticism. 10 it means that trees, forest, sea, river, pond, lake are well maintained. Virtue and morality do not perish.